ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தமிழ் டெக் வலிமலை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மஸ்கிட்டோ பேட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மஸ்கிட்டோ பேட் என்ன ப்ராப்ளம்னா, நம்ம எவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணாலுமே நம்மளுக்கு சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பவர் ஆஃப் பண்ணிட்டு அன்ப்ளக் பண்ணி எடுத்துக்கலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துக்க ஸ்க்ரூலாம் அன்ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ டாப் கவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்ரி பல்ஜாக இருக்குது. பேட்ரி ஃபுல்லாக வீக் ஆகிட்டுருக்கு. பேட்ரி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி இது மாதிரி ப்ராப்ளம் ஆகிறதுக்கு ரீசன் என்னென்னா, நாம் ஓவர் சார்ஜிங், அதாவது ஒரு 3 ஹவர்ஸ் தான் சார்ஜ் பண்ணோம்னா நம்ம 3 ஹவர்ஸ் தாண்டி அப்படியே ஆன்லேயே வச்சுட்ருப்போம். அப்போ ஓவர் சார்ஜ் ஆகி பேட்ரி ஓவர் ஹீட் ஆகி உள்ளுக்குள்ளார பிளேட்ஸ் ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகி ப்ராப்ளம் ஆகிடும். அதே மாதிரி நம்மளுக்கு இதில் டிரான்சிஸ்டர் ஃபால்ட் வர்றது அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓவர் சார்ஜ் அது மாதிரி யூஸ் பண்ணும்போதோ சரி, அப்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு ஓவர் ஹீட் ஆகும். அந்த காம்பனண்ட் ஓவர் ஹீட் ஆகிட்டு அந்த டைமில் அந்த டிரான்சிஸ்டரும் ஃபால்ட் ஆகிடும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்ரி தான் இது மாதிரி பல்ஜ் ஆகாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளாரையே பேட்ரி டெட் ஆகிடும். பேட்ரி சேம் பார்த்திங்கன்னா சேம் ஆம்பியர் ஹவர் 4 வோல்ட்டு 0.4 ஆம்பியர் ஹவர் பேட்டரியும் நியூ வாங்கி சேம் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டரியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒயரும் எந்த ஒயருன்னு பார்த்துக்கலாம். பாசிட்டிவ் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரும், நெகட்டிவ் பிளாக் கலர் ஒயரும் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ பொலாரிட்டி கரெக்டாக பாசிட்டிவ் ஒயர் பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும், நெகட்டிவ் ஒயர் பேட்டரியோட நெகட்டிவ் ஒயருக்கும் சால்டிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு வாட்டி சால்டிங் பண்ணி பார்த்துட்டு நம்ம சால்டிங் பண்ணது கரெக்டாக இருக்கான்னு லைட்டாக ஈத்து பார்த்துக்கலாம். ஓகே, பேட்ரி சால்டிங் நல்லாவே ஆகிருக்கு. இப்போ பேட்ரி அசம்பிள் பண்ணிக்கலாம். பேட்ரி பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் வைக்கணும். டாப் பார்த்திங்கன்னா, ஏன்னா சார்ஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த டைரெக்ஷனில் வரும் பேட்ரி ஸோ இந்த டைரெக்ஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த டாப் கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்க்ரூ பண்ணிடலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ பண்ணியாச்சு. இப்போ பவர் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பவர் ஆன் பண்ணிக்கலாம். பவர் ஆன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ ரெட் கலர் லைட் எரியுது. பார்த்திங்கன்னா இப்போ நல்லாவே நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ இனிஷியலாக ஒரு 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற டெக் வீடியோக்களுக்கு தமிழ் டெக் வலிமலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.